4ஆம் அதிகாரம் யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யோனாவினுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவிற்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக இந்த யோனாவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மீனுக்கு கட்டளை இடுகிறார். அப்ப அந்த மீன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அவனை சரியான இடத்துல கொண்டு போய் கக்கி போட்டது. அப்படின்னா சரியான இடத்துல கொண்டு போய் விட்டுருச்சு. அலைஞ்ச, வழிமாறின, தடம்புரண்ட, தன்னுடைய சித்தமே இல்லாத, தன்னுடைய தரிசனமே இல்லாத, தன்னுடைய ஃபியூச்சரே இல்லாத ஒரு இடத்துல ஓடுன அந்த யோனாவை கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு சரியான இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் விடுறாரு. இரண்டாவதாக வேதம் சொல்லுது, ஆண்டவர் இரண்டாவது யாருக்கு கட்டளை இடுறாருன்னா ஆமணக்குக்கு கட்டளை இடுகிறார். யோனாவினுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனம் மடிவதற்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். நம்பர் 2, நான் நம்புகிறேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் உங்களுடைய டயர்டெல்லாம் மாறி, ஆமென், உங்களுடைய மன மடிவிற்கு உங்களை நீங்களாக்கி உங்களுடைய தலையின் மேல் நிழல் உண்டாகிறதற்கு, நீங்க சந்தோஷப்படுவதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஒரு நன்மைக்கு கட்டளை இடுவேன். ஒரு நன்மை நம்மை தேடி வரும். நிழல் உண்டாக்குற ஒரு நன்மை தேடி வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு மனமடிவை மாற்றுகிறது போல ஒரு நன்மையை கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு சம்பவம் பாருங்க. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவன் பிரயாசப்படாதவன். வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனத்தை அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் போது, அடுத்த 8வது வசனத்தை வாசிக்கும் போது 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ அந்த ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றான். அவன் மரண பரியந்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரே ராத்திரியிலே முளைத்ததும் ஒரே ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. இந்த ஆமணக்க ஆண்டவர் எப்படி உண்டு பண்ணாராமா, எப்படி உண்டு பண்ண கட்டளை இட்டாராமா? வேதம் சொல்லுது, இதற்கு யோனா எந்த பிரயாசமும் படலையாமா. 2வது, யோனா இதை வளர்க்கவும் இல்லையாமா. 3வது சொல்லுகிறது, ஒரே ராத்திரியில இந்த ஆமணக்கு செடி அவனுக்கு நிழல் கொடுக்கிற அளவிற்கு வளர்ந்திருக்குது. நான் நம்புறேன் ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடிக்கு கட்டளை இடுகிறார். அதான் உங்களுக்கு ஒரு நன்மை கட்டளை இடுகிறார். அந்த நன்மை என்ன நன்மைமா? நீங்க பிரயாசப்படாததும் நீங்க வளர்க்காததும் நீங்க கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரே ராத்திரி முளைக்கிறதுமான. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இது நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் கட்டளை இடுகிறார். உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு. கர்த்தர் உங்களுக்கு நிழல் உண்டாக பண்ண போகிறார். உங்க மனம் மடிவு மாற போகிறது. இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ள உங்க மனம் மடிஞ்சு சோர்ந்து போயிருக்கிற அந்த சோர்வுகளை மாத்திர மாதிரி, நீங்க நிழலில் இளைப்பாறுகிறது மாதிரி, நீங்க சுகமா தங்கி இருக்கிறது மாதிரி கர்த்தர் சொல்கிறார், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும். அதுக்குத்தான் வேதம் சொல்லுகிறது, காற்று இல்லை, மழை இல்லை, ஆனா உன் வாய்க்கால்கள்
தண்ணீரால் நிரப்பப்படும். அதுதான் முதல் வசனம் சொல்லுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது அப்படிதான் கர்த்தர் நடத்துறாரு. ஆமென். நீங்க நடாத திராட்சை தோட்டத்தின் கனியை நீங்க புசிப்பீர்கள். நீங்க கட்டாத வீட்டுல குடியிருப்பீங்க. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பொக்கிஷத்தை ஆயத்தம் பண்றாரு. உன்னை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதுல உங்களுடைய எஃபர்ட் 1% கூட இருக்காது. உங்களுடைய திறமை 1% கூட இருக்காது. உங்களுடைய உழைப்பு 1% கூட இருக்காது. உங்க கவலை 1% கூட இருக்காது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 1% கூட இருக்காது. நீங்க திரும்பி பார்க்கும்போது எப்படி வந்துருச்சு, எப்படி வளர்ந்துருச்சு, இது எப்படி பெருகிருச்சு. யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே சொல்ல முடியாத அளவிற்கு நம்புறவங்க கரங்களை தட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் தேவனாகிய கர்த்தருக்கு அது லேசான காரியம். உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எப்படின்னு கேட்பாங்க. சார், இவ்வளோ தூரம் வர்றதுக்கு நீங்கள் என்ன சார் பண்ணீங்க, என்ன முயற்சி எடுத்தீங்க, என்ன யோசிச்சீங்க, இது எப்படி வந்துருச்சு, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. நீங்கள் ஒன்று மட்டும்தான் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க தெரியுமா? கிருப 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 கிருப. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் செய்கிறது. நம்முடைய ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனா கர்த்தர் ஒரு ஆமணக்குக்கு கட்டளையிட்டாராம். அது வேதம் சொல்லுகிறது, யோனா பிரயாசப்படாதது, யோனா வளர்க்காதது, ஒரே ராத்திரியில முளைத்ததுமான. இந்த வசனத்தை அப்படியே நீங்க நம்பி ஜெபம் பண்ணுங்க, நம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தரப்போறாரு, நிச்சயமா தரப்போறாரு. ஆண்டவர் வந்து உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்லுது. இப்போ அப்படிதான் இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் அப்படிதான். பிரதர், உங்களுக்கு இந்த டேலண்ட் எங்கேருந்து வந்துச்சு? உங்க அப்பா இந்த மாதிரி தான் இருந்தாரா? இல்லை உங்க குடும்பத்தில் யாராவது இப்படி இருந்தாங்களா? யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? எங்கேருந்து வந்துச்சு இது? எங்கேருந்து வந்துச்சு? உங்க ஜபத்தில் வந்துருச்சா? இல்லை உங்க உபவாசத்தில் வந்துச்சா? நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? தெரியவே இல்லை, எல்லாம் ஆண்டவருடைய கிருபை பிரதர், எல்லாம் ஆண்டவருடைய தயவு பிரதர். இத்தனை நாட்களும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்த ஆசீர்வாதம் அது உங்களுடையது அல்ல, அது உங்களுடைய டேலண்ட்னால உண்டானது அல்ல, அது உங்களுடைய முயற்சினால வந்தது அல்ல. எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. ஹல்லேலூயா. அப்படி அது உண்மையா இருக்கும்னா கர்த்தர் சொல்கிறார், இது இல்ல, இன்னொரு ஆமணக்க உனக்கு கட்டளை இடுவேன். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள இன்னொரு ஆமணக்கு செடி உங்களுக்காக முளைக்கும். அந்த ஆமணக்கு செடி, ஹல்லேலூயா, நீங்கள் நடாதது, நீங்கள் பிரயாசப்படாதது, ஒரே ராத்திரியிலே முளைக்கிறதுமான அந்த ஆமணக்கு செடியை கர்த்தர் உங்களுக்கு நிழலுண்டாக, கர்த்தர் உங்களை நிழலுண்டாக, உங்களுடைய ஆறுதலுக்காக, உங்க சந்தோஷத்திற்காக கைகளை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் கொஞ்ச நாளைக்குள்ளேயே உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படின்னு கேட்பாங்க, இது எப்படின்னு கேட்பாங்க, இது எப்படின்னு கேட்பாங்க, இது எப்ப வந்துச்சு, இது எங்க இருந்து கிடைச்சிச்சு, இது யார் கொடுத்தா, இது யார் செஞ்சா? நீங்க கைய மேல உயர்த்தி சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? அப்பா, அப்பாட்ட கேளு, அப்பாட்ட கேளு, அப்பாட்ட கேளு. அவருக்கு தான் தெரியும், அவர் தான் கொடுத்தாரு. இதுல என்னுடைய பிரயாசம் கொஞ்சம் கூட இல்ல, இதுல என்னுடைய முயற்சி கொஞ்சம் கூட இல்ல, இதுல என்னுடைய செலவு கொஞ்சம் கூட இல்ல. முழுக்க முழுக்க காட்ஸ் கிரேஸ், முழுக்க முழுக்க கர்த்தரின் கிருபை,
முழுக்க முழுக்க அமேசிங் கிரேஸ், முழுக்க முழுக்க காட்ஸ் கிஃப்ட். சொல்லுங்க கையை உயர்த்தி ஆமென். இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும். கர்த்தரால் ஆகாத காரியம் இல்ல. ஜெபிக்க ஜெபிக்க தான் நடக்குது. அந்த பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடுகிறத நான் பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு நடக்கிறத விடாதீங்க பிரதர். நல்ல ஜெபம் பண்ணி அதை சுதந்திரிக்க பார்க்கலாம். ஜீசஸ் 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 ஹalleluya. இவ்வளவுதான் சத்தமா, சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோட ஹalleluya ஹalleluya. சுதந்தரித்துக் கொள்ளுங்க, சுதந்தரித்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அதைத்தான வாக்கா கொடுக்கிறாரு. நீ நடாத திராட்சை செடியின் பலனை நீ புசிப்ப புசிப்ப, நீ கட்டாத வீட்டில் நீ குடி இருப்ப. இது நடக்கும், இது நடக்கும். நீங்க இலவசமா, ஓ ஹalleluya, நீங்க அப்படியே ஈஸியா லதரம் தனமௌரஹ தலரம் லதரலரம் முதுலஹதரம். நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லும் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும். கைகளை மேல தட்டி ஆகும். கைகளை மேல தட்டி ஆகும். எல்லாமா ஆமென். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவர் அவர். அவாந்தர வழியை தண்ணீராய் மாற்றுகிறவர் அவர். எல்லாருடைய கரங்களையும் தட்டி சொல்லுவோம். வறண்ட நிலம் நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. பாடுவோம். ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா சொல்லும் அன்பே. எஸ், உங்க சத்தம் அப்படியே உயரட்டும். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya, எல்லாமே உம்மா. கைகளை மேல தட்டி ஆகும். சத்தமாய் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. இயேசுவே, திரும்ப திரும்ப சொல்லுவோம் ஆகும். எஸ், விசுவாசத்தோடு ஆகும். சொல்லுங்க விசுவாசத்தோட. அப்பா 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 அப்பா. ஹalleluya. சொல்லி முடியாத ஹalleluya
உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு கைகளை மேல மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே. கைகளை மேல தட்டி ஆகோ பாடுவோம், பாடுவோம். இத்தரம் தனமௌரா இக்கரம் தேகரல தேதரபோ சப தோதரஹனரப இத்தரபோதரஹ. தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய வார்த்தை. இப்போ ஒரு ஆமணக்கு செடி, ஒரு ஆமணக்கு செடி நீர் கட்டளை இடுவார், ஆனால் ஒரு ராத்திரியிலே முளைக்க பண்ணுவார். ஆனால் இப்போ இந்த ஜபத்துல இந்த 17வது நாள் அந்த அற்புதம் நடக்கட்டும். ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சு, அந்நிய பாஷையில பேசுறவங்க அந்நிய பாஷையில பேசிக்கொண்டு, ஓ தபரல சுவரபத இதரலப ஸ்வே இயேசுவே இயேசுவே இதரலம் தனோரோ. ஓ ஆகோ உங்களால் ஆகும், உங்களால் ஆகும், உங்களால் இக்கதன மர கம்தன மௌரகதலர விபதரல ஹதரலரம. கரங்களை தட்டி முழு பலத்தோடு விபதரல கம்துன மௌரல ஹதரலம விதரலரம் துனோத லிபதன ஹதரலரம லிபதரலரர லோரரபதலரகதரம. ஆகோ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே, கர்த்தருடைய ஆவியினாலே, கர்த்தருடைய ஆவியினாலே. லோத தேனம ரபதலர நிக்கம் தோ நம ரஹதரம. ஆகும் ஆகும் ஆகும். இப்போ இந்த நாள் அது நடக்க போகிறதற்காய், ஆமென், அந்த ஆமணக்கு செடியை வளர பண்ண போகிறதற்காய் நித்தரம் தனமோரஹதலர பௌதியாகதரம இதரலப்தனோரதலரம. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, amen. கையை உயர்த்தி சொல், ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான். உங்க குரல் மட்டும் கேட்கட்டுமே, ஆகும்னு சொல்லுங்க. அப்பா பார்த்து உம்மாலேதான் சத்தமா சொல்லுங்க, ஆகும். நன்றி அப்பா, ஆமென். நான் எல்லாம் சொல்லுங்க, ஆகும். நன்றி, உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். இந்த வார்த்தையை நாளைக்கு நீங்க மறுபடியும் சாயந்தரம் இந்த ஜபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 500 விஷயாவது சொல்லணும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீர் சொன்னா போதும் ஆண்டவரே, நீங்க கட்டளையிட்டா போதும் ஆண்டவரே. உங்களுக்கு மிஞ்சி என்ன சக்தி இருக்குது? உங்களுக்கு மிஞ்சி என்ன வலிமை இருக்குது? உங்களுக்கு மிஞ்சி யார் இருக்கா? யார் இருக்கா? யாரும் இல்லை. உங்களுக்கு மிஞ்சி யாரும் இல்லை. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளை இடுகிறார். அந்த மீன் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, சரியான லொக்கேஷன்ல தேவ பிள்ளைய கொண்டு போய் விட்டுருச்சு. வழிமாறி போய் திணறி போய் என்ன பண்றன்னு தெரியாத பிள்ளைய, நீ இங்க தாண்டா போகணும், இது தாண்டா உனக்கு எதிர்காலம், இது தாண்டா உன் ஊழியம், அந்த சரியான இடத்துல கர்த்தருடைய கட்டளை கொண்டு போய் நிறுத்திருச்சு. நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார்னா, ஒரே ராத்திரியில வேதம் சொல்கிறது அவனுக்கு நன்மை உண்டாகும்படி, அவனுடைய சோர்வெல்லாம் மாறும்படி கர்த்தர்
அவன் நடாததும் அவன் பிரயாசப்படாததும் ஒரே ராத்திரியிலே முளைத்ததுமான. ஆமென். அதுல ஆண்டவர் ரொம்ப அழகா ஒண்ணு பேசினாரு. நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க, உங்க எல்லார்ட்டையுமே கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, இந்த வார்த்தை வெகு சீக்கிரத்தில் கேட்பாங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தையானு கூட நீங்க எடுத்துக்கணும். கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, பிரதர் இது எப்படி பிரதர், சிஸ்டர் இது எப்படி சிஸ்டர், என்ன பண்ணீங்க பிரதர், நீங்க என்ன பண்ணீங்க, இந்த உயரத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க, இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க, இந்த 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 இவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்துறதுக்கு நீங்க என்ன எப்படி இழுத்தீங்க, எப்படி இதை நீங்க ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லுவீங்க, எனக்கு எதுவும் தெரியாது பிரதர். இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா, இல்லை முழங்கால் போட்டிங்களா, இல்லை உபவாசம் இருந்தீங்களா, தெரில பிரதர், தெரில பிரதர். அது அவருடைய கரத்தாலே உண்டானது. என்னுடைய பிரயாசம் அதில் ஒன்றுமே இல்லை. என்னை விட பிரயாசப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட ஜெபம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பிரதர். ஆனால் என் கையில் வாய்க்கணும்னு கர்த்தர் வச்சிருந்துருக்கிறாரு. இது நிச்சயமா என் பலன் அல்ல, இது கர்த்தர் பலன். கர்த்தர் பலன் உங்களை கொண்டே கர்த்தர் செய்ய வைப்பார். எந்த செய்தியை நீங்க விட்டாலும் சரி, இந்த செய்தியை மட்டும் நீங்க விடாதீங்க. எனக்கு இந்த செய்தியை தியானிக்கும் போது, பிரசங்கம் பண்ணும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குது. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்ல. ஹல்லேலூயா. நீ நடாததும் நீ பிரயாசப்படாததும். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் ஒண்ணுக்கு கட்டளை இடுகிறார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28வது வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே யானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றான். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்திற்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஜலத்தின் மேல் நடந்தான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த ஜலத்திற்கு ஒரு குணம் இருக்குது, தண்ணிக்கு ஒரு குணம் இருக்குது. தண்ணிக்கு என்ன குணம் இருக்குது? வெயிட்டான என்ன பொருளை தண்ணியில போட்டாலும் அந்த தண்ணிக்கு ஒரு பவர் இருக்கு. என்ன பவர் அப்படின்னா, கீழே சொல்லுங்களேன், கீழே இழுக்கும். அது வெயிட்டா இருந்துச்சுன்னா கீழே இழுக்கும், அவ்வளவுதான். கீழே இழுக்கிறது தான் தண்ணியினுடைய பவர். ஆனா இப்போ ஒண்ணு நடக்குது. சரி, இந்த பேதுரு ஒரு 65 கிலோன்னு வச்சுக்கோமே, 65 கிலோவோ 70 கிலோவா, ஒரு 70-65 கிலோவான ஒரு மனுஷன் அந்த தண்ணி மேல நிக்கிறான். அந்த தண்ணியினால என்ன பண்ண முடியல அப்படின்னா, கீழே இழுக்க முடியல. காரணம் என்னன்னா, பேதுரு சொல்றான், நீர் கட்டளை இடுவீரானால், கட்டளை இடுவீரானால். இதுவரைக்கும் அந்த தண்ணிக்கு கீழே இழுக்கக்கூடிய வல்லமை இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா கண்டிப்பா அது என்ன பண்ண முடியாதுன்னா மூழ்கடிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு கட்டளை இடுகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் கடலுக்கு கட்டளை இடுகிறார். உங்களை இழுக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். உங்களை மூழ்கடிக்கணும்னு நினைக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அப்படியே ஒரு கொந்தளிப்புல ஒரு கடல் மேல மூழ்கிடுவோமோ மூழ்கிடுவோமோ மூழ்கிடுவோமோ. ஆனா ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு கட்டளை கொடுக்கிறார், இந்த சூழ்நிலைக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், அது உங்களை இனி மூழ்கடிப்பதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. சொல்ல போறோம், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட, நீர் சொல்ல. அப்படியே சொல்லிட்டே எழுப்பி நிற்க போகிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், நீர் சொல்ல ஆகும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். கடைசியாக வெஸ்லி அப்பா வந்திருக்காங்க, அவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நான் எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று உங்களை கொஞ்ச நேரம் ஜெபத்தில் நடத்திட்டு அந்த பிளஸ்ஸிங் ப்ரேயர் அவங்க கையில் கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன். அவங்களும் இன்னைக்கு நம்மத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆமென்.
கர்த்தரே இந்த 17வது நாள் கிருபையா உங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை இட நிற்கும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, முழு பலத்தோட கண்களை மூடி. இன்றைக்கு தெளிவாய் ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறது. சொல்லுங்க, முழு பலத்தோட, முழு பலத்தோட. ஆன்லைன்ல எந்த ஊர்ல எந்த நாட்டில் நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் இல்ல, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக தீர்க்க தரிசனமா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ். முதலாவதாக அவர் நமக்கு சொல்ல போகிறார், இன்னொன்னு இனி கட்டளையிட போகிறார். இது நடந்தே தீர போகிறது. ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் ஜெபத்தோட அதை வரவேற்று ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த ஜெபத்துல கர்த்தர் நம்மளை கண்டுபிடிக்க உதவி செய்ய போறாரு. கண்டுபிடிக்க போறோம். இல்ல, இனி நம்ம திணறி அலைய போவது இல்லை. இனி நீ அலைந்து திரிய போவது இல்லை. ஒரு சமாதானமான வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு சமாதானமான லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம். நமக்குரிய லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம். கர்த்தர் ஸ்டார்ட் பண்ண வைக்க போறாரு. இல்ல, நான் பிரயாசப்படாததும் நான் நடாததும் ஒரே ராத்திரியிலே முளைக்கிறதுமான காரியத்தை கர்த்தர் எனக்கு கட்டளையிட போறாரு. இதுவரைக்கும் என்னை மூழ்கடித்த காரியம் இனி மூழ்கடிக்காதபடி கர்த்தர் என்னை கிருபையாய். ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா. அப்பா நமக்காக ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே கடைசியாக இந்த 3 பிரச்சனையிலையும் இருக்கிறவர்களுக்காக ஸ்பெஷலாக நான் ஜெபம் பண்ண போறேன். இந்த 3 ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு சேர்த்து தான் இந்த 3 பிரச்சனை. ஒன்று, வழி தெரியாதவங்க, பாதை மாறினவர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ண போறோம். இன்னொன்று, தானே உழைச்சு எதுவுமே நன்மையை பார்க்காதவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். நம்பர் 3, மூன்றாவதாக ஒருத்தருக்காக ஜெபம் பண்ண போறோம். அநேக பிரச்சனை கீழே இழுத்து நிற்கவே முடியாதவர்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆமென். Praise the Lord. Hallelujah. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் உம்மாலே கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. 2 கையை விரிச்சு நாம சொல்லுவோம், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கட்டளையிடும் வா, அவ்வளவுதான். கடல் மேல மனுஷன் நடக்கிறான். கரங்களை விரிச்சு நாம கூப்பிடுவோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 10ஆம் மாதம் 1 தேதியில சிகரங்கள் காணப்பட்டது. அது வரைக்கும் 10ஆம் மாதம் வரைக்கும் ஜலம் பிரவாகம் மூழ்கி கொண்டே இருக்கிற உலகம். ஆனா 10ஆம் மாதம் 1 தேதியில சிகரங்கள் காணப்பட்டதான். இந்த 1ஆம் தேதியில 10ஆம் மாசத்துல கட்டுகளை அவிழ்க்கிற சிறப்பு கூட்டங்களில் 17வது நாளிலேயே கர்த்தர் உங்களுக்குரியவைகளை கட்டளையிடுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் உம்மாலே கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, சர்வ பூமிக்கும் ஆண்டவரே, உண்டாக கடவுது எல்லாம் உண்டாச்சு. கட்டளை கொடுங்க ஆண்டவரே. உன் கரத்தின் கிரியைகளுக்கு நாங்கள் ஆண்டவரை காத்திருக்கிறோம். உமக்கு செய்யும் ஆண்டவரே. பேதுரு சொன்ன மாதிரி கட்டளை எடுங்க, நான் கடல் மேல நடப்பேன். இப்பவே உன் பிள்ளைங்க காத்திருக்கிறாங்கப்பா. இன்னும் 83 நாளுக்குள்ள
இந்த வருஷத்தையே பெரிய கொண்டாட்டமாய் மாற்றி இந்த நகரம் அதிரும்படி, இந்த நகரம் அதிர்ற அளவு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் உம்மாலே கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. கட்டளையிடுங்க. Command in the matchless name of Jesus. மீனுக்கு கட்டளை கொடுத்தவர், ஆமனுக்கு செடிக்கு கட்டளை கொடுத்தவர், ஒரு சிறு பூச்சிக்கு கட்டளை கொடுத்தவர், ஒரு கீழ்காட்டு கட்டளை கொடுத்தவர். இப்ப சொல்லுங்க ஆண்டவரே, இந்த ஜெப வேளையாகி 9ஆம் மணி வேளையில் நடக்காததெல்லாம் நடந்தது, முடியாதெல்லாம் முடிந்தது, கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது, வானத்தின் பலகணிகள் திறந்தது. In the matchless name of Jesus. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் உம்மாலே கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, சர்வ பூமிக்கும் ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 10ஆம் மாதம் 1ஆம் தேதி உன் பிள்ளைகளுடைய சிகரங்கள் தேசம் அறியப்படுற அளவு வந்திருங்க. எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus. Amen. Hallelujah. Thank you Jesus. ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ரொம்ப அழகாய் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஸோ இந்த 3 காரியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் எனக்கு ஜெபிக்கணும் பாஸ்டர். ஒருவேளை நீங்கள் இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம். நீங்கள் இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம். பாஸ்டர், இந்த மாதிரி எனக்கு என்னமோ தடுமாற்றமாக இருக்குது, எனக்கு தடுமாற்றமாக இருக்குது, என்னால் என்னுடைய வழியை கண்டுபிடிக்கவே முடியல, நான் ஓடிட்டு இருக்கிற இந்த பாதை எனக்கு வித்தியாசமாக தெரியுது, சரியாக தான் நான் ஓடுறேன்னா, எனக்கு ஒன்று நல்லா அமைஞ்சா எனக்கு நல்லா இருக்கும், எனக்குன்னு ஒரு வேலை நல்லதாக அமைஞ்சா நல்லா இருக்கும், எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ தேங்க்யூ ஜீசஸ். இது கர்த்தராலே ஆகும், இது ஆண்டவராலே ஆகும். வேதம் சொல்லுது ரொம்ப அழகா, இது மனுஷனுடைய சித்தத்தினால முடியாது. நம்ம எவ்வளவு அறிவா இருந்தாலும், நம்ம எவ்வளவு ஞானமா இருந்தாலுமே பாருங்க, சில பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல இருந்து பிறந்த உடனே பேர் வச்ச உடனே அந்த பிள்ளைக்காக அந்த அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் கண்டிப்பா இவன் இன்ஜினியர் தான், இவன் கண்டிப்பா டாக்டர் தான். அப்பவே அவன் மேல இருக்கிற தரிசனத்தை ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கூல்ல படிக்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா, கடனை ஏதாவது ஒன்றை வாங்கி அவங்களுடைய ஒரே டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் ஏதாவது ஒன்றா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் படிக்க வைப்பாங்க. எல்லாம் முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டு திடீர்னு பார்த்தா அவனுடைய வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆயிரும் பாருங்க. இத்தனை நாட்களும் அவர்களுக்கு கற்பனை பண்ணி படிக்க வச்சு அந்த ஃபீல்டே மொத்தமா தூக்கி போட்டுட்டு அவன் இன்னொரு ஃபீல்டுக்கு போயிட்டு இருப்பான், இன்னொரு வேலைக்கு போயிட்டு இருப்பான். நிறைய பேரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த பிள்ளையே ஃபீல் பண்ண, அவனே ஏண்டா நம்ம என்னென்னமோ கற்பனை பண்ணி என்னென்னமோ ஆரம்பிச்சு எங்கேயோ நிக்கிறோம்டா, எங்கேயோ போயிட்டு இருக்கோம்டா நம்முடைய வாழ்க்கை. இந்த தடுமாற்றம் இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க கூட யாரோ ஒருத்தருக்கு இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. எனக்கு இது ரொம்ப பிடிச்சி இந்த வசனம். கர்த்தர் சொல்றாரு, அந்த மீனுக்கு கட்டளை இட்டார்.
என் பிள்ளை வழி மாறி தான் வந்திருக்குது, என் பிள்ளை தெரியாம தான் வந்திருக்குது, என் பிள்ளை அந்த பாதையில ஓடல, நீ கொண்டு போய் சரியான இடத்துல என் பிள்ளைய கொண்டு போய் விடு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் மீனை பரிசுத்த ஆவியானவரா நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த போகிறார், சகல சத்தியத்திற்குள்ள நடத்த போறார். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த காரியத்திற்காக ஜெபிக்க போறோம், அந்த காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை செய்யணும். எனக்கு பாஸ்டர் சொல்ற வார்த்தையின்படி தான் நான் உடைஞ்சு போய் தான் வந்திருக்கிறேன், நான் திருப்தி இல்லாம தான் வந்திருக்கிறேன், என் பிள்ளையினுடைய வாழ்க்கை திருப்தி இல்லாம தான் இருக்குது. ஆனா இப்ப நீர் ஒரு இரக்கத்தை எனக்கு நீர் காட்டணும். இந்த வசனத்தை நான் 100% நான் நம்புறேன். ஜெபம் பண்ணு. நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களோட சேர்ந்து நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விருப்பப்படுறேன். ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, அந்த மீனுக்கு கட்டளை இட்டீரே, ஆனால் எனக்கு வாழ்க்கையில் ஒரு மீனுக்கு நீர் கட்டளை இடணும், எனக்கு ஒரு மீனுக்கு நீர் கட்டளை இடணும். ஆண்டவரே, இது எப்படி வரும்னு தெரியாது, இது எங்க கொண்டு போய் விடும்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்க வார்த்தையை நம்புறேன். நான் சாட்சி எழுதி கொடுக்கணும், நான் சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, உங்க வருகை தாமதிக்கா 10 வருஷத்துல, 15 வருஷத்துல, 5 வருஷத்துல என் பாதையை கண்டுபிடிச்சிட்டேன். கர்த்தர் என் பாதையில என்ன கொண்டு போய் நிக்க வச்சாரு. இப்பொழுது திருப்தியா ஓடுறேன்னு எங்க பிள்ளைகள் சாட்சி சொல்லுகிற ஒரு அற்புதம் நடப்பதாகப்பா, 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 நடப்பதாகப்பா. இயேசுவே, இயேசுவே, எங்களை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லையே, எங்க பிள்ளைகளுடைய கையை பிடிச்சு நடத்துறதுக்கு யாருமே இல்லையே. யாருக்கு தெரியும்? திருப்தியே இல்லாம ஓடிட்டு இருக்கோம். இப்ப நான் ஜெபம் பண்றேன், இது உங்க வார்த்தை இல்ல சாமி, இது உங்க வார்த்தை இல்ல சாமி, உங்க வார்த்தை இல்ல சாமி. குழப்பத்திலேயே என் பிள்ளை வாழ்ந்துட்டு இருக்குப்பா, தடுமாற்றத்திலேயே என் பிள்ளை வாழ்ந்துட்டு இருக்குப்பா. சோத்திரப்பா, சோத்திரப்பா. திருப்தியே இல்லாம என் பிள்ளை வாழ்ந்துட்டு இருக்குப்பா, இறங்குங்கப்பா. ஊழியக்காரர் மூலமாவும் நீங்க சொன்னீங்கல்ல, 10ஆம் மாதம் 1ஆம் தேதியில மலையின் சிகரங்கள் காணப்பட்டனேன்னு சொல்லி, அந்த எழுத்தின் பிரகாரமாகவே எங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவர். இதோ முன்னாடி வந்து நிக்கிற பிள்ளைங்க, ஆன்லைன்ல இந்த ஜபத்துல இருக்கிற பிள்ளைங்க, கெஞ்சுறேன் கெஞ்சுறேன் கெஞ்சுறேன். இந்த 2வது இந்த காரியத்திற்காக நான் கெஞ்சுறேன்ப்பா. சோத்திரம் சோத்திரம். நீ நடாதது, நீ பிரயாசப்படாதது, ஒரே ராத்திரியில முளைக்கிறது ஒரு ஆமணக்கு செடி, ஒரு ஆமணக்கு செடி, ஒரு ஆமணக்கு செடி. இப்போ 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 ராஜா ராஜா, அந்த ஆமணக்கு செடி என் பிள்ளைக்கு முளைக்கணும், என் பிள்ளைகளுக்கு முளைக்கணும். அந்த ஆமணக்கு செடி முளைப்பதாக. இயேசுவே, ஹல்லேலூயா. நாங்க எல்லாருமே சாட்சி சொல்லணும், ரொம்ப பெரிய சாட்சி சொல்லணும். கிருபை கிருபை கிருபை. இது என்னுடைய பலத்தினால் உண்டானது அல்ல, முழுக்க முழுக்க என் கர்த்தருடைய கிருபை அல்லாமல் வேற அல்ல. Thank you Jesus. அந்த பிரச்சனையை பார்த்து கட்டளை இடுங்கப்பா, அந்த சூழ்நிலையை பார்த்து கட்டளை இடுங்கப்பா, கட்டளை இடுங்க, கட்டளை இடுங்க. அதை பார்த்து இனி இழுக்க கூடாது. என் பிள்ளை அந்த கடல் மேல நிக்கணும், அந்த பிரச்சனையின் மேல நிக்கணும், அந்த சூழ்நிலை மேல நிக்கணும். ரபாதா ரபாதாலா. ஓ ஹalleluya ஹalleluya. இப்போ இப்போ கடந்து போகிற அந்த பிரச்சனையின் மேல என் பிள்ளை காலூன்றி நிக்கணும். இப்போ அந்த கால்களை பலப்படுத்தணும். Thank you Jesus. Thank you Jesus. Thank you. மற்ற எல்லா நாட்களை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாள் தாண்ட தாண்ட அபிஷேகம் அதிகமாயிட்டே இருக்கட்டும், பிரசன்னம் அதிகமாயிட்டே இருக்கட்டும். இந்த 100 நாட்களும் நாங்க விட்டுற கூடாது ஆண்டவரே, தடைகள் வரக்கூடாதுப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்யணும், உங்க பிள்ளைகளை நிம்மதியாய் தூங்கி இளைப்பார உதவி செய்யும்.
இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.